அதிகமா தூக்கம் வர்றது இல்லைன்னா தூக்கமே வராம இருக்கிறது, அதிகமா வெயிட் போடுறது இல்லைன்னா வெயிட் ரொம்ப கம்மியாகிறது, அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர், ஏன் ஹார்ட் ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுறது. நம்மளோட நார்மல் லைஃபையே இந்த சர்க்கரை நோய் பாதிச்சிரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தாமரை 20 பயனடைஞ்சவங்களை பல ஊர் பல மாவட்டங்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இப்ப நம்ம வந்திருக்கிற ஊர் தான் திண்டுக்கல். திண்டுக்கல்ல என்னங்க ஃபேமஸ்? பூட்டு. பூட்டுக்கு அப்புறம் இன்னொன்று ஃபேமஸ் ஆகிட்டே வருது, என்னன்னு சொல்லுங்க? அதுதாங்க நம்ம தாமரை 20. இந்த தாமரை 20 பல பேர் சக்கரை நோயை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அப்படி கட்டுப்பாட்டுல வச்ச ஒருத்தவங்கள தான் இப்ப நாம போய் பார்க்க போறோம். இந்த தாமரை 20 பத்தி உங்களுக்கு எப்படியா தெரிய வந்துச்சு? டிவி மூலயமா பார்த்தோம். டிவியில் விளம்பரத்தை பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க அப்புறம் அதுக்கு விவரங்கள் சொல்லி அப்புறம் அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு தான் தெரிய வந்துச்சு. இந்த தாமரை 20 யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்த சுகர் லெவலும் இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இருக்கிறதுக்கு முன்னாடி சுகர் லெவலும் எப்படியா இருக்கு? தாமரை 20 யூஸ் பண்ணதுக்கு முதல்ல ஒரு 400 வரைக்கும் இருந்துச்சு. தாமரை 20 யூஸ் பண்ண பிறகு ஒரு 170 வந்திருக்கு. அப்போ இப்போ கம்மியாக தான் இருக்கு. ஆமாம், கம்மியாக இருக்கு. காலில் ஒரு ஆணி குத்தி புண்ணு இருந்தால் கூட அந்த சுகர் லெவல் குறைஞ்ச பிறகு அது ஆறிடுச்சு. நம்மளுடைய வாழ்ந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உணவு பழக்க வழக்கங்களை புரிஞ்சு நம்ம மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நல்லா ஆராய்ந்து நமக்காக 100 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நம்ம சக்கரப்பட்டி சித்தர். அலோபதி அதாங்க இங்கிலீஷ் மெடிசன். இதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலதான் எல்லாருமே மாற்று மருத்துவத்தை தேடுறாங்க. ஆனா இந்த மாற்று மருத்துவம் நமக்கு அஃபோர்டபுளாவும் இல்ல, எஃபெக்டிவாவும் இல்ல. மல்லிகை பூக்கே பேர் போன மதுரையில தாங்க நான் இப்ப இங்க இருக்கேன். தாமரை 20 யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க தான் இங்க பார்க்க வந்திருக்கோம். நாம இப்போ மதுரை செல்லூர்ல இருக்கிற திரு வேல்முருகன் ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்க தாமரை 20 இருந்து வந்திருக்கோம். சரி, என் பேர் வேல்முருகன். ஜவுளி கடையில் வேலை பார்க்குறேன். ஏடிப்படி ஏற முடியாது. அதே மாதிரி வீட்லேயும் மாடிப்படி ஏறி இறக்க சிரமமாக இருந்துச்சு. அதனால் இந்த வெளியில் மெடிசன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், அது குறையவே இல்லை. அப்புறம் டிவியில் தாமரை 20 பற்றி டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் ஆர்டர் பண்ணி கொண்டாந்து வாங்கினேன். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கலரை பார்த்துக்கிட்டேன். நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது. தாமரை 20 பயன்படுத்தினதுக்கு அப்புறம் சுகர் கண்ட்ரோல் ஆகிறது எப்படி உணர்ந்தீங்க? எப்படி வந்தேன்னா கால் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குறையிலேருந்து தெரிஞ்சுக்கிறேன். சுகர் குறையுது, கால் வலி குறையுது. அந்த கண்ட்ரோலில் நான் வச்சுக்கிறேன். அதனால் தாமரை 20 சாப்பிட்றதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. நடக்கிறதும் வேகமாக நடக்க முடியாத வலி இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ படியில் ஏறும்போது எதுவும் பிடி இல்லாமல் இறங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆயில் கொடுத்தாங்க. ஆயிலை 2 சொட்டு காலில் தடவி நல்லா தடவி படுத்தாங்க. அதுவும் குறைஞ்சிருச்சு. எரிச்சல்லாம் குறைஞ்சிருச்சு. நல்லா இருக்குது. இப்போது தாமரை 20 ரொம்ப நல்லா இருக்குது. தாமரை 20 சாப்பிட்ட பிறகு என் சக்கரை நோய் கட்டுக்குள் வந்து விட்டது. உங்களுக்கு யாருக்கும் சக்கரை நோய் இருந்தால் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு நல்ல பலனடையுங்கள். இதை பார்த்துட்டு இருக்கிற பல பேருக்கு இது எஃபெக்டிவா இருக்குமா இல்ல சைடு எஃபெக்டா இருக்குமாங்கிற டவுட் கண்டிப்பா இருக்கும். இது இயற்கையானது தான். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பல எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அவங்களோட பேஷண்ட்டுக்கு தாமரை 20 ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் டாக்டர் திருவள்ளுவர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீனா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் தாமரை 20 பத்தி என்ன சொல்றாருன்றதை கேட்கலாமா? டாக்டர் திருவள்ளுவர் சந்திக்க நாமக்கல் மாவட்டம் வந்திருக்கோம். இவர் யாருன்னா பல பேருக்கு சக்கரை நோயை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த தாமரை 20 அவர் பேஷண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணவர். வணக்கம் ஐயா. தாமரை 20 பலனடைஞ்சவங்களை பத்தி பேச வந்திருக்கோம். தாமரை 20 நன்மைகளை பத்தியும் பலன்களை பத்தியும் சொல்லுங்க ஐயா. தாமரை 20 என்பது அது 20 வகையான மூலிகளாக செய்யப்பட்டிருக்கிறது. இயற்கையான மூலிகள் தான். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளும் அதில் இருக்கிறது. ப்ளஸ் தாமரை வெண்தாமரை அதில் தூள் செய்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது சாப்பிடுவதனாலே பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது என்பதுதான் முக்கியமான விளைவு. நாள்பட்ட சுகர், நீண்ட காலமாக இருக்கிற டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகிறது என்பதுதான் இதனுடைய மிகப்பெரிய நன்மை. அதனால் ஏற்படுகிற காம்ப்ளிகேஷன்ஸ் குறைகிறது என்பதும் நன்மைதான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் இன்சுலின் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட இதை கூடவே எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு வரப்பிரசாதமே நான் கருதுகிறேன். தாமரை 20 உங்க பேஷண்ட்டுக்கு ரெஃபர் பண்றதுனால அவங்க அடைஞ்ச பலன்களை பத்தி சொல்லுங்க ஐயா. இதை எடுத்துக்கொள்வதாலே மிக விரைவில் அவருடைய சுகர் லெவல் குறைந்து வருகிறது, கண்ட்ரோல் ஆகிறது. அது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு நன்மை. ரெண்டாவது, அந்த HbA1c என்கிற இண்டிகேஷன் அது இந்த நார்மலுக்கு வருகிறது. அடுத்தது அவங்க மிக சோர்வாக இருப்பார்கள். இந்த சோர்வு நீங்கி மிக சுறுசுறுப்பாக விரைவில் பார்க்க முடிகிறது. அவருடைய வேலைத்திறன் அதிகரிக்கிறது. சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு தாமரை 20 எப்படியா செயல்படுது? தாமரை 20 என்பது இயற்கை மொழிகளானது. இதை கொடுக்கின்ற போது என்ன நடக்கிறது என்று கேட்டீர்களால், அவருடைய கணையம் தூண்டப்பட்டு ஐலட்ஸ் ஆஃப் லங்கர்ஹான் என்ற ஒரு ஏரியா அந்த கணையத்தில் இருக்கிறது. அதில் இருக்கிற பீட்டா செல்ஸ் தான் இன்சுலின் சுரக்கிறது. அதை இந்த தாமரை 20 என்பது உறுதியாக தூண்டுகிறது. அவருடைய இன்சுலின் அளவுகளை தூண்டி அதை இன்சுலின் சுரக்க வைக்கிறது. அந்த வகையிலே தான் அவருடைய சுகர் கட்டுப்பாட்டுக்கு வருகிறது.
பிளட் சுகர் கட்டுப்பாடு நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். அவருடைய HbA1c குறைவதையும் பார்க்க முடியும். இது விஞ்ஞான ரீதியாக இதை நிரூபிக்க முடியும். சக்கரை நோயால வரும் உடல் பிரச்சனைகளுக்கு தாமரா 20 தீர்வு காணுதாயா? உறுதியாக இது உடலில் ஏற்படுகிற எல்லா வகையான கோளாறுகளும் சரி செய்கிறது. நம்பர் 1 வந்து இது அதனுடைய முதல் சோர்வை நீக்கி சுறுசுறுப்பாக்குகிறது. அவருடைய வேலைத்திறனை அதிகப்படுத்துகிறது. அவர்களுக்கு காலில் ஏற்படுகிற அந்த நீரோபதி என்று சொல்லப்படுகின்ற கால் எரிச்சல், கால் மரத்து போகுதல் இதையெல்லாம் சரியாகிறது. அது இரத்த குழாய் ஏற்படுகின்ற அடைப்புகள் நீக்கப்படுகின்றது. இவையெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளாக கருதுகிறேன். பின்னாடி ஏற்படுகின்ற அந்த கிட்னி ஃபெயிலியர் என்பதும் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. இப்போ சக்கரை நோயால இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நம்பர் 1 இந்த தாமரை 20 அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்பர் 2 அவர் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நம்பர் 3 என்பது அவருடைய உணவு கட்டுப்பாடு. இது 3 இருந்தால் உறுதியாக அவர்கள் இந்த வியாதியிலிருந்து விடுபட முடியும், ஆரோக்கியம் வாழ முடியும் என்று சொல்லிக் கொள்கிறேன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பேருக்கு இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கு. நம்மளோட முன்னோர்களுக்கு இந்த அளவுக்கு இருந்ததில்லை. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் கல்ச்சர், ஒர்க் ஸ்ட்ரெஸ், அது மட்டும் இல்லாம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியானது, பொல்யூஷன், இது எல்லாம் தான். இது எதையுமே நம்மளால மாத்த முடியாது இல்லைங்களா? நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா, சரியான நேரத்துல தாமரை 20 எடுத்துக்கிறது தான். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாம் தஞ்சாவூர்ல தான் நான் இப்போ இருக்கேன். இங்க தாமரை 20 யாரெல்லாம் பலன் அடைஞ்சிருக்காங்க தான் போய் பார்க்க போறோம். வாங்க. நீங்க தாமரை 20 எப்படி பலன் அடைஞ்சீங்கன்னு சொல்லுங்க சார். வணக்கம்மா, என் பேர் பழனிவேல். தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கூரில் வந்து விவசாய குடும்பத்தில் நான் ஒரு விவசாயியாக இருக்கேன். எனக்கு வந்து எப்போ சுகர் வந்ததுன்னு தெரியாது. சுகர் ஒரு நாள் கொஞ்சம் ஒரு மயக்கமாக ஒரு மாதிரியாக உடம்பு பரபரப்பாக இருந்துச்சு. சரி என்னன்னு பார்ப்போம்ட்டு ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ ஒரு 450 கிட்டத்தட்ட இருந்துச்சு. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த விளம்பரம் வந்துச்சு. அப்போ இது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தென்பட்டுச்சு. சரி இதை வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல பலன் கிடச்சி 100, 150 இது மாதிரி குறைஞ்சி வந்துச்சு. இந்த உடம்பு வலி, மற்றபடி கை காலெல்லாம் குடைச்சலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், ப்ரெஷர், அது எல்லாமே நார்மலாகிடுச்சு. நல்லா இருக்குது. இந்த தாமரை 20னால நல்ல ஒரு பயன் அடைஞ்சிருக்கேன். சக்கரை வியாதியை கட்டுக்குள்ளே கொண்டு வந்த இந்த தாமரை 20க்கு ரொம்ப நன்றி. தாமரை 20, நோ கெமிக்கல்ஸ், நோ சைடு எஃபெக்ட். நம்பி வாங்குங்க, நலமா வாழுங்க. இப்போ நீங்க பார்க்கறது இந்த தாமரா, அதாவது சுருக்கமா T20, சித்த மருத்துவத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அருமருந்து. இதுல உள்ள மூலிகை பொருட்கள் உடலுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. நம்பிக்கை வச்சு தாமரை 20 வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு அற்புதமான மாறுதல் நடக்கும். பல உலக நாடுகள் பல ஆயிரம் கோடி முதலீட்டுல இந்த சர்க்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்காங்க. ஆனா நம்ம சக்கரைப்பட்டி சித்தர் 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காரு, இது முற்றிலும் சித்த மருத்துவத்தால் உருவாக்கப்பட்ட மருந்து. அதனால 0% சைடு எஃபெக்ட்ஸ். இப்படி ஒரு இயற்கையான மருத்துவத்துக்கு நாம மாறும்போது நம்ம உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. தாமரை 20 பலன் அடைஞ்சவங்க சந்திக்க புதுக்கோட்டை வந்திருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். புதுக்கோட்டை ஸ்ரீ உதயம் கடப்பா ஸ்லாப் உரிமையாளர் திரு செல்வராஜ் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். தாமரை 20 அவங்க என்ன பலன் அடைஞ்சாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கறனால தாமரை 20 வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு எந்த வகையில பலன் கொடுத்துருக்குது? நீங்க அதை எப்படியா வாங்குனீங்க? என் பேர் செல்வராஜ் தான். நான் புதுக்கோட்டையில் இருக்கேன். இங்கே வந்து உதயம் கடப்பான்னு சொல்லி ஒரு கடப்பா ஸ்லாப் கடை வச்சுருக்கேன். நான் வந்து டிவியில் விளம்பரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டவங்கன்னா நல்லாயிருக்கு, நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு அதை சாப்பிட்டு ஒரு பாக்கெட் சாப்பிட்டேன். அப்புறம் ரெண்டாவது பாக்கெட் சாப்பிடும்போது எனக்கு கிட்டத்தட்ட 1996 இருந்தே சக்கரை இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்லாம் கிட்டத்தட்ட 250 பக்கமாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் 350 அந்த டைம். அது ஒரு 2 மாதம் சாப்பிட்டதுக்கப்புறமே அதில் பாதி ஆயிடுச்சு. ஆனால் நான் எடுத்துக்கிட்ட இங்கிலீஷ் மெடிசன் கண்டிப்பாக பண்ணிகிட்டே வந்தேன். அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிடும்போது எனக்கு அந்த 250 கிட்டத்தட்ட 160, 150 அந்த ரேட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 மாதம் முடிஞ்சு அப்புறம் 3ஆவது மாதம் சாப்பிட்டேன். 3ஆவது மாதம் சாப்பிடும்போது அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து படிப்படியாக வந்து இந்த நீங்கள் எடுத்துக்கிற டேப்லெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப திடீர்னு ரொம்ப குறைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 3/4 பாகம் குறைச்சிட்டேன் மாத்திரை. ஒரு 1/4 பாகம் மட்டும் மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். இப்போ எனக்கு ஃபாஸ்டிங்கில் கிட்டத்தட்ட 120
சாப்பிட்டதுக்கப்புறம் 150 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. இன்னும் இந்த கால் பாகம் குறைக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் இந்த கால் பாகத்தையும் குறைச்சிடுவோம். குறைச்சிட்டோம்னா அவங்க சொல்கிற மாதிரி அதை குறைச்சிட்டு அவங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை குறைச்சதுக்கப்புறம் இந்த தாமரை 20 நீங்கள் படிப்படியாக குறைச்சிடலாம், மாத்திரையும் விட்டாலாம் தாமரை 20 குறைச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போ நான் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். இது நல்லா இருக்குது. இது எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணி பயன்படுறது என்னுடைய ஆசை. எனக்கு சக்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வந்த தாமரை 20க்கு மிக்க நன்றி. இந்த தாமரா T20 இந்த மருந்தை உபயோகப்படுத்தி இதனால பலனடைஞ்சா எல்லாரையும் நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். ஸோ சுவாமிஜி சொன்னதை நான் இப்போ முழுமையாக நம்புறேன். நம்ம குருஜி சொன்ன விஷயங்கள் மூலமா சித்தர்கள் நம்மளோட நோய்களுக்கான மருந்துகளை குறிப்புகளா நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த தாமரா 20 உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சர்க்கரை நோய்க்கு பாய் பாய் சொல்ல ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே மிஸ் கால் கொடுங்க. நமது மக்கள் தொலைக்காட்சியில் அன்னையவள் கோசலையும் திருமகனே ஸ்ரீராமச்சந்திரா. அதிகாலை வேளையில் அரங்கனை துயில் எழுப்ப அமிழ்தையும் விஞ்சிடும் அருந்தமிழ் கீதம். மங்கையர்கள் போற்றுகின்ற மங்களத்தின் திருவுருவே மலரடிகள் வணங்கிடுவோம் கண்மலர்வாய் என் தாயே. இல்லங்களிலும் இதயங்களிலும் இனிமை சேர்த்திடும் சுப்பிரபாதம் நாள்தோறும் காலை 6:30க்கு காணத் தவறாதீர்கள். நான் அடிச்சு சொல்றேன், உங்க லலிதா ஜுவல்லரி கொடுக்கிற கம்மி விலைய வேற எந்த நகை கடையாலையும் கொடுக்க முடியாது. ரேட்டு வித்தியாசம் 50-100 இல்லைங்க, ஆயிரக்கணக்கில். நான் சொல்றத அப்படியே எடுத்துக்க வேண்டாம், நீங்களே கம்பேர் பண்ணுங்க. என் பையன் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது சார். இது டிஜிட்டல் வேர்ல்ட் சார், உலகமே நம்ம கையில தான். வள்ளிக்கொடி வள்ளியர்களுக்கான ஒரு மொபைல் ஆப். நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? வேஸ்டா வட்டி கட்டிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இனிமே நோ வரிஸ். ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 8880-300-300. மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அட்டிகா கோல்ட் கம்பெனி மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ஓய்வு பெறும் அதிகாரிகளுக்கு தேர்தல் பணி வழங்கக்கூடாது என தமிழக அரசுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம். (2021) சட்டப்பேரவை தேர்தலில் மக்களின் ஆதரவோடு அதிமுக வெற்றி பெறும் என பரப்புரையில் முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றாத கல்லூரிகள் மீது நடவடிக்கை, நலவாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எச்சரிக்கை. வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தருமாறு குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் பேச்சு. புதுச்சேரியில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட மின் ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் உண்மை வெளிவர வேண்டுமென காவல் ஆணையரிடம் கணவர் ஹேம்நாத்தின் தந்தை மனு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் அடுத்த 24 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு, வானிலை நடுவம் தகவல். 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஓரிரு நாட்களில் பணி நியமனம், அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. டார்ச் லைட் எனப்படும் ஒளிவிளக்கு சின்னம் வேண்டாம் என தேர்தல் ஆணையத்தில் எம்ஜிஆர் மக்கள் கட்சி கடிதம். இந்தியாவுக்கு எதிரான 5 நாள் மட்டைப்பந்து போட்டியில் ஆஸ்திரேலியா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அட்டிகா கோல்ட் கம்பெனி மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். மக்கள் வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் தியான் அக்குபங்சர் மருத்துவமனையின்
நிறுவனர் மற்றும் மருத்துவருமான திரு கருணாகரன் அவர்களின் புதல்வியும் மருத்துவருமான திவ்ய பிரபா அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம்மா. இப்போ இந்த வாரம் நாம் வந்து நம்முடைய இதயம் மற்றும் இந்த சிறுகுடல் ஹார்ட் பிளஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த இதயம் அப்படிங்கிறது எந்த நேரமும் துடிச்சிட்டு இருக்கோம், எப்பவுமே நம்ம உயிரோடு இருக்கணும்னா அது கண்டிப்பாக துடிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர இதயத்தின் மற்ற பணிகள் பற்றி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம ஒரு 5th 6thலயே நம்ம படிச்சிருப்போம் என்னென்ன ஹார்ட் பம்ப்ஸ் blood towards all parts of the body நம்ம படிச்சிருப்போம். இதான் பேஸ், இதுதான் நமக்கு சொல்லப்பட்டது. அது வந்து அந்த நல்ல பிளட்டை வந்து பம்ப் பண்ணி திரும்ப இம்பியூர் பிளட்டை வந்து திரும்ப உள்ள எடுத்து பியூரிஃபை பண்ற வேலை அது செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, நம்ம உயிரோடு இருக்கணும்னா ஹார்ட் துடிச்சிட்டு இருக்கணும். ஹார்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் துடிக்கிறது. ஆனா ஹார்ட் நல்லா இருக்கணும்னா அது சம்பந்தமான ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். ஓகே. ஸோ நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு வெறும் ஹார்ட் மட்டும் விஷயம் இல்லை. ஸோ அது இஃப் இட் ஹேஸ் டு பி ஹெல்த்தி அப்படின்னா அதோட ஒர்க் பண்ணக்கூடிய அதர் ஆர்கன்ஸ் அது நல்லா இருந்துச்சுன்னா ஹார்ட்டோட இது நல்லா இருக்கும். நீங்க இப்போ ப்ரெஷர்னு ஒரு விஷயம் நம்ம காமனா இருக்கு. லெட் இட் பி ஹை ப்ரெஷர், லெட் இட் பி லோ ப்ரெஷர், ரெண்டுலயுமே வந்து நீங்க என்ன செக் பண்றீங்க? பிளட்டோட ப்ரெஷரை நம்ம செக் பண்றோம். அது வாட் இட் இண்டிகேட்ஸ். இப்போ ஒருத்தருக்கு ஹை பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இண்டிகேட் பண்ணுது? அது ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றதை இண்டிகேட் பண்றதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், அவங்க நம்ம உடனே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, ஸோ 100 இருக்கு, 160 அப்படி ஜாஸ்தியா இருக்கு, சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். இது உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு செக்மெண்ட் என்னன்னா ஹார்ட்ல ப்ராப்ளம் அரைஸ் ஆயிடுச்சு, ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு ப்ரெஷர்லன்றது மாதிரி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இதை நாங்க என்ன சொல்றோம், ஹார்ட் வந்து தனிப்பட்ட முறையில துடிக்கல. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அதர் ஆர்கன்ஸ் மற்ற ஆர்கன்ஸோட சேர்ந்து துடிச்சிட்டு இருக்கு. இப்போ இது வந்து துடிச்சிட்டு இருக்குன்றதுனால இது மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது அர்த்தம் கிடையாது. மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் துடிக்கல அதனால அது ஃபங்க்ஷன் ஆகலைன்றதும் அர்த்தம் கிடையாது. ஸோ இது வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்டிங் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட். உள்ள என்ன நடக்குதோ, மற்ற ஆர்கன்ஸ்க்கெல்லாம் என்ன வேலை நடக்குது நடக்கல, இல்ல ஒரு ஆர்கன் ஸ்ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. சரி, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிட்னி எடுத்துக்கலாமே. கிட்னி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு, அல்லது யூரியா கிரியேட்டின் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அல்லது ரொம்ப ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அல்லது பேசிக் லெவல்ல இருந்தாலுமே ப்ரெஷர்ல இன்க்ரீஸ் ஆகும். இட் வில் ஷோ இன் ப்ரெஷர். ஏன் சொல்லுங்க? ஏன்னா இது ஸ்ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு, இது ஸ்ட்ரெயின் ஆகும்போது ஹார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு கைடன்ஸ்ல போகுதுன்னா, நம்ம பிபிக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருப்போம். ஆமா. ஆனா விஷயம் என்ன, ப்ரெஷரை குறைக்கிறது இல்லைங்க, ப்ரெஷரை கிரியேட் பண்ற ரூட் காஸை நார்மல் பண்றது. இப்ப இந்த கண்டிஷனுக்கு யூரியா கிரியேட்டினை நீங்க நார்மல் பண்ணீங்கன்னா, அதாவது நத்திங் பட் கிட்னி ஃபங்க்ஷனை நார்மல் பண்ணீங்கன்னா அது ஹார்ட்டை ஃப்ரீ பண்ணி விட்டுரும். ஹார்ட் ஸ்ட்ரெயின்ல இருக்கிறத ஃப்ரீ பண்ணி விட்டுரும். ஸோ ஹார்ட் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ரெஷர் நார்மல் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி டயக்னோஸ் அ ஹார்ட் கேஸ். நாங்க வந்து நீங்க ஹார்ட் பேஷண்ட் நீங்க வந்தாலும் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஏன் வந்துச்சு, வை திஸ் இஸ் ஹேப்பனிங், இது வந்து கிட்னி ஃபங்க்ஷன்னா மட்டும் நான் சொல்லலைங்க, லிவர் ஹெப்படோமெகாலி வந்தாலும் ஹார்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும். வேற எங்க ப்ராப்ளம் வந்தாலும் டெஃபினட்டா, சுகர் வந்தாலும் ஹார்ட்ல ப்ராப்ளம் காட்டும். சோ இது வந்து இதுதான் ரீசன் நம்மளால சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா கடைசியில ரிஃப்ளெக்ட் பண்றது வந்து ஹார்ட்டா தான் இருக்கும். ஏன்னா அதுதான் துடிச்சிட்டு இருக்கு, அதுல தானே வேரியேஷன்ஸ் நீங்க பார்க்க முடியும். துடிக்காத ஆர்கன்ஸ் கிட்ட நம்ம வேரியேஷன்ஸ் பார்க்க முடியாது, அன்லெஸ் அதர்வைஸ் அது ஒரு பிரச்சனையா நமக்கு வெளியில தெரியற வரைக்கும், ஒரு வலியாவோ இல்ல வேற ஏதாவது ஏதோ ஒரு டெஸ்ட் ரிசல்ட்லயோ உங்களுக்கு ஒரு தொந்தரவா அது காட்டுற வரைக்கும் அது வெளியே தெரியாது. ஆனா ஹார்ட் உடனே காமிச்சிரும். அதுதான் நம்ம வந்து வி டயக்னோஸ் அ பர்டிகுலர் பேஷண்ட் டு த ரூட் காஸ். சிம்பிளா. சரிங்க. இப்போ ஹை பிளட் பிரஷர் அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி, இப்போ லோ பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது this includes both. லோ பிரஷரா இருந்தாலும் அதுதான் ப்ராப்ளம், ஹை பிரஷரா இருந்தாலும் அதான். அதாவது ரிஃப்ளெக்டிங் அப்படிங்கிறது கம்மியா கூட இருக்கலாம், ஜாஸ்தியா இருக்கலாம், பிரச்சனை அது இல்லைங்கிறது தான் நாங்க சொல்ல வரோம். அப்ப இது இரண்டுக்குமே ஆன காரணம் வந்து ரிஃப்ளெக்டிங் ஆர்கன், அவ்வளவுதாங்க. அது ஒரு கண்ணாடி மாதிரி அது காட்டுது, அவ்வளவுதான். நீங்க காட்டுறதுக்கு ட்ரீட்மெண்ட் போடக்கூடாது.
ரிஃப்ளெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாதுங்க. அதுதான் நம்ம மிஸ் ஆயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் லைஃப் லாங் ப்ரெஷருக்கு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அது பிரச்சனை அல்ல, அது ஒரு நிழல் தான். அது விஷயம் வேற பக்கம் இருக்கு. அந்த வேற பக்கம் இருக்கிற பிரச்சனையை டயக்னோஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்ல இருந்து நீங்க ரூட் அவுட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரெஷர் நார்மல் ஆயிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ப்ரெஷர்ல டிஃபரன்ஸ் தெரியும். சரிங்க. இப்போ இந்த ஹை பிளட் பிரஷர் எடுத்துக்கலாம். நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டு கண்டிப்பா ஹை பிளட் பிரஷருக்கான மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுவும் தொடர்ச்சியா எப்பவுமே எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க. அதுக்காக பிரஷர் உடனே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரம் நான் ரொம்ப கவலையா இருக்கேன், அதனால எனக்கு ஏறிடுச்சு பிரஷர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி அது கிரானிக்கா கிட்டத்தட்ட அந்த மருந்துகள் எடுத்துட்டு இருக்கும்போது இப்ப அக்யூபங்க்சர் அவங்க எடுக்கும்போது எந்த அளவுக்கு தீர்வு அப்படிங்கிறது இருக்கும்? கண்டிப்பா. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர், அப்படி லோ ப்ரெஷர் ஹை பிபி ரெண்டுமே ஒரு பேஷண்ட்டுக்கு வராங்க. நாங்க வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். நேத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப நான் அது ப்ரெஷரோடவே நேத்திக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட கன்சல்டேஷன் நோட்ல அவங்களோட ப்ரெஷர்லாம் ஸ்கிரீன் பண்ணி எழுதியிருந்தாங்க. ப்ரெஷர் எவ்வளவு இருந்தது? 90/60 தான் இருந்தது. அவங்க ஒரு ஃபீமேல். ஷி வாஸ் அரௌண்ட் 45 இருக்கும், அவங்களுக்கு 40 and above இருக்கும். 90/60 தான் அவங்களோட ப்ரெஷர். ஸோ இது வந்து இட்ஸ் அன் அப்நார்மல் ப்ரெஷர் வேர் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இது லோ ப்ரெஷர்ல இருக்குன்னு சொல்லி. இப்போ இவங்க வந்தது எனக்கு லோ ப்ரெஷர்ன்ற கண்டிஷனுக்காக கிடையாது. அவங்களோட கண்டிஷன் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அவங்க வந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு RA ஃபேக்டர் இருக்கு டாக்டர். இது வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்கு. முடக்குவாதத்தினால 10-15 வருஷமா இருக்கு. நல்ல கிரிப்பிள்டா வந்தாங்க, நல்ல இறுக்கமா வந்தாங்க. சோ இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது நீங்க வந்து பிரஷர் ஏன் எலிவேட் ஆயிட்டு இருக்கு, பிரஷர் ஏன் குறைஞ்சிருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா அல்லது பிரஷரை குறைச்சிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? நான் தான் சொன்ன மாதிரி இட்ஸ் அன் எலிவேட்டிங் ஆர்கனுங்க. ஹார்ட் வந்து எங்க ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த துடிப்புல நமக்கு வித்தியாசத்தை காட்டும். துடிச்சிட்டு இருக்கிறதுல தாங்க வித்தியாசம் நம்ம உடனே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுல டிஃபரன்ஸ் காட்டும். நம்ம உடனே பிரஷர்னு நம்ம போறோம். So this is a wrong guidance of the treatment. நம்ம கொஞ்சம் சிம்பிளா இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க அல்லது ஒரு கோலன்ஸ் வைங்க. வச்சு நம்ம கொஞ்சம் திரும்பி பார்ப்போமே, இதுல என்னதான் இவ்வளவு நாள் நம்ம ப்ரெஷர் டேப்லெட்ஸ் எடுத்தோம் அல்லது ஒரு லோ ப்ரெஷருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், பட் அது நார்மல் ஆகிற மாதிரியே தெரியலையே, கண்ட்ரோலிங்ல இருக்கு, திரும்ப வந்துருது. இப்படிதானே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் எங்க இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள கேள்வி எழுப்பி யோசிச்சீங்கன்னா பிரச்சனை வேற ஒரு பக்கம் இருக்கும், ஹார்ட்லயோ பிரஷர்லயோ கிடையாது. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க ஐயா. என் பேர் செல்வன் மேடம். ஐயா டிவி பார்க்காம பேசுங்க. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மலேசியா இருந்து கூப்பிடுறேன் மேடம். சரிங்க, உங்க கேள்வி என்ன மருத்துவர்கிட்ட சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். மலேசியா எந்த பகுதியில இருந்து அழைக்கிறீங்க? செலாங்கூர். சொல்லுங்க ஐயா, உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல எனக்கு வந்து ரொம்ப ரேரா ஒரு 3 months 6 months அந்த டைம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேப் இடைவெளியில சாதாரண நல்லா மூச்சு விட முடியல இல்லைங்க மேடம். ரொம்ப இழுத்து விட்டாதான் வந்து கிளியர் ஆகுது. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு மேடம். அது எதனாலும் தெரியலீங்க. எனக்கு சரியா புரியல, சொல்லுங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. மூச்சு சிரமம் இருக்கு அதானே சொல்ல வரீங்க? ஆமா மேடம், பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு மேடம். அது எப்படி நான் வந்து ரெகுலரா கிடையாது, ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் அந்த மாதிரி ஒரு கால இடைவெளியில எனக்கு அந்த மாதிரி ஒரு டைம் வந்துட்டு போகுது மேடம். அது என்ன, அது ஏன் அந்த மாதிரி ஆகுது தெரியல. உங்களுக்கு என்ன பண்ணுது அந்த டைம், அதை சொல்லுங்களேன். எனக்கு ஏதாவது அப்நார்மலா ஏதாவது வந்து ஸ்மோக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்மெல் வரும்போது அந்த ஃபீல் வருது மேடம். அப்நார்மலா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அது ஒவ்வாமையில் இருக்கிற ஸ்மெல்ல நீங்க இது இன்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு மூச்சு திணறல் வர்ற மாதிரி இருக்கு. ஆமா மேடம். ஏதாவது வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த புகை இல்ல ஏதாவது வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு பேட்ச் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல வந்து அந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம். கூடுதலா உங்களுக்கு ஹெட்டேக்கும் அடிக்கடி வரும்? ஹெட்டேக் அதிகமா இருக்கு மேடம். எனக்கு பாத்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வந்து ஹெட்டேக் ஃபுல்லா அப்படியே இருக்கு. அதுதானே முக்கியமான தொந்தரவு. நீங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை வர்ற பிரச்சனையே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றீங்க.
இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கு ரீசனே உங்களோட ஹெட்டேக் தான். கூடுதலா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஐயா, உங்களுக்கு எவ்வளவு என்ன வயசாகுது? மன்னிக்கணும், என்ன வயதாகுது? எனக்கு வந்து 43 ஆகுது மேடம். 43. இந்த ஹெட்டேக் எவ்வளவு வருஷமா இருக்கு உங்களுக்கு? இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 1 இயர் அந்த மாதிரி இருக்கு மேடம். நிறைய டென்ஷன் ஆயிக்கிறீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுறீங்க. கண்கள் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு இப்போ உங்களுக்கு, சமீபமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கு, அல்லது எரிச்சலா கண்ணுல தண்ணி வடிகிற மாதிரி ஏதோ ஒரு தொந்தரவு உங்களுக்கு இருக்கு. டைஜஷன்ல முக்கியமா பிரச்சனை இருக்கு, நெஞ்சு கரிப்பு, எதுக்களிப்பு, இது மாதிரி எல்லாம் விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தான் உங்களோட தலைவலி. இந்த தலைவலியை சரி பண்ணாம விட்டு தான் நீங்க சொல்ற மாதிரி 3 months ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ ஒரு 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 சுச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது அது அக்ரிவேட் ஆன மாதிரி காட்டுது உங்களோட மூச்சு திணறல் வழியா. இதை வந்து நீங்க உடனே பல்மனாலஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம போக வேண்டாம். சிம்பிளா நான் சொல்ற விஷயங்கள் இருக்கான்னு கவனிங்க. இதுதான் ட்ரீட்மெண்ட்டோட மெத்தடாலஜி. நீங்க தாராளமா நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிநாட்டு தொடர்புகள் அப்படிங்கிற ஸ்ட்ரிப்ல நம்பர் இருக்கு, தேவைப்பட்ட நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு மற்ற டீடைல்ஸ் அங்க கலெக்ட் பண்ணிக்க. நன்றி ஐயா. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து? நான் மதுரை மாவட்டம் மேடம், தீக்கல்பட்டு பக்கத்துல ஒரு கிராமம் மேடம். சரிங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு மருத்துவருக்கு சொல்லுங்க. வணக்கம் மேடம். எனக்கு வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் மேடம். சரிம்மா. 1 இயருக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் அதுக்கப்புறம் இல்லாம இருந்துச்சு. இப்போ 2 months ரொம்ப வலி இருந்தது மேடம். ஏதாவது வெயிட் தூக்கணும் அப்படின்னு சொன்னா வலி வந்துருக்கு மேடம். மென்சஸ் வந்து 15 நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி இருந்துச்சு மேடம். இங்க பக்கத்துல ஒரு லேடி டாக்டர் மாட்ட காமிச்சு ஸ்கேன் பண்ணதுல உள்ள ஃபுல்லா புண்ணா இருக்கு, இன்ஃபெக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேடம். அது வந்துட்டு 1 month இப்ப 2 months டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஆனா மென்சஸ் வந்து 20 நாளைக்கு ஒருக்கா 22 நாளைக்கு ஒருக்கா அப்படி வந்துட்டு இருக்கு மேடம். ரெகுலரா மென்சஸ் வர மாட்டேங்குது. ஒயிட் டிஸ்சார்ஜஸ் நடக்குது, ஃபவுல் ஸ்மெல் வருது ஒயிட் டிஸ்சார்ஜஸ்ல. ஆமா மேடம். கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு புரியுதுமா, எனக்கு புரியுதுமா உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு புரியுது. நீங்க என்ன ரிப்போர்ட் எடுத்திருக்கீங்களோ அதை எடுத்துட்டு நம்ம கோவையில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு என்ன மீட் பண்ண வாங்க. ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்லயே உள்ள இருக்கிற புண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஆறும். முக்கியமா உங்களோட வலி அப்படிங்கறது குறைஞ்சிட்டு வரும். அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் உள்ள இருக்கிற புண்ணு ஹீல் ஆயிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் சொல்ற வரைக்கும் தயவு செய்து ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. உங்களோட பழைய கண்டிஷன், அதாவது கர்ப்பப்பை தன்னோட இயல்பு நிலைக்கு போயிடும். சோ அதுக்கப்புறம் நம்ம மென்சஸ் சைக்கிளோ அது இதோ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத கண்டிஷனுக்கு அது மாறிடும். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. சுப்பிரமணியம். எந்த ஊர்ல இருந்து ஐயா? காரவாடிங்க. சரிங்க, உங்க கேள்வி என்னன்னு மருத்துவருக்கு சொல்லுங்க. வணக்கம் ஐயா. சரி. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஐயா. இது சாப்பிட்டா ஜீரணமாக மாட்டேங்க, அடிக்கடி நெஞ்சக்கருப்பு வருதுங்க. அதுதாங்க. எவ்வளவு நாளா இருக்கு இது? ஒரு 2 வருஷமா இருக்குதுங்க. மாமிசம் சாப்பிடுறவங்களா நீங்க? இது பிரஷர் இருக்குதுங்க, பிரஷர் மாத்திரம் சாப்பிட்டு இருக்கிறேன். இல்ல பிரஷர் கேட்கல, மாமிசம் சாப்பிடுறவங்களா நீங்க? மாமிசம் எடுத்துக்குவீங்களா? மாமிசம் எடுத்துக்குவோங்க. நீங்க அந்த மாமிசம் எடுத்தீங்கன்னா முக்கியமா இந்த பிரச்சனை எல்லாம் அதிகமாகும். நைட்ல தூக்கம் சரி இருக்காது. அந்த ஒரு நாள் 2 நாள் பசிக்கவே செய்யாது, வயிறு உப்புன மாதிரி இருக்கும், எரிச்சலா புளிச்ச ஏப்பம் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே இல்லைங்க, ஆமா சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. சரி, நல்லது. நீங்க ஒண்ணும் இல்லையா, ட்ரீட்மெண்ட் இருக்கு. பிரச்சனைக்கு ரொம்ப சிம்பிளா ட்ரீட்மெண்ட் இருக்கு. நீங்க தாராளமா வரலாம். அக்குபஞ்சர் எடுங்க, ஒரே வாரத்துல டிஃபரன்ஸ் சொல்லுவீங்க. நல்லதுங்க ஐயா. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. ஐயா உங்க பெயர் சொல்லுங்க. சரிங்க, நேர இணைப்புல இல்ல. இப்போ இந்த இதயம், அதாவது லோ பிரஷர் அண்ட் ஹை பிளட் பிரஷர், இப்போ இதற்கான ரூட் காஸ் என்ன அப்படிங்கறது பாக்குறது ஒரு வேலை. அப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த பிறந்த உடனேயே இந்த அனாமலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஜெனரலா இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்ல ஹோல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இப்போ இதற்கான காரணம், தீர்வு அக்குபங்க்சர்ல இருக்கு. டெஃபினட்டா நான் எக்ஸாம்பிளோட சொல்றேங்க.
இதாவது நம்ம டாக்டர் கருணாகரன் சார், அதாவது என்னோட தகப்பனாரோட முதல் கேஸ், முதல்ல அக்குபஞ்சர் அவர் படிச்சு முதல்ல அக்குபஞ்சரை ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்னு ஆரம்பிச்சாருன்னா அந்த பேஷண்ட், அதாவது நீங்க